பகுஜன் சமாஜ் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதானோர் பட்டியல் நீண்டபடி உள்ளது. கடந்த ஆண்டு கொலை செய்யப்பட்ட ஆற்காடு சுரேஷின் உறவினரான பிரதீப் என்பவர் நேற்று 18வது நபராக கைதாகினார். ஜூலை 5ஆம் தேதி பெரம்பூரில் தனது வீட்டின் அருகிலேயே ஆம்ஸ்ட்ராங்கை ஒரு கும்பல் வெட்டி கொன்றது. அதைத் தொடர்ந்து ஆம்ஸ்ட்ராங்கின் வீட்டுக்கே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் சென்று குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறி குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். முதற்கட்ட விசாரணையில் கடந்த ஆண்டு நடைபெற்ற ரவுடி ஆற்காடு சுரேஷ் கொலைக்கு பழிவாங்கவே ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்டதாக கூறிய போலீசார் தொடர்ந்து கைது நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு, மைத்துனர் அருள் மற்றும் 2 பெண் தாதாக்கள் உட்பட 16 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் இதில் தொடர்புடைய நபர்கள் யார் யார் என்பது குறித்து விரிவான விசாரணை பல்வேறு கோணங்களிலும் நடைபெற்று வருகிறது. சம்போ செந்தில், சிசிங் ராஜா உள்ளிட்ட பிரபல ரவுடிகள் 3 பேருக்கு தொடர்பு உள்ளதா என்றும் தனிப்படை காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான 11 பேரை முதலில் காவலில் எடுத்த காவல்துறையினர் 2வது முறையாக பொன்னை பாலு, ராமு என்கிற வினோத் மற்றும் வழக்கறிஞர் அருள் ஆகியோரை காவலில் எடுத்து விரிவான விசாரணை மேற்கொண்டனர். அப்போது கிடைத்த தகவலின் அடிப்படையில் ரவுடி சம்போ செந்திலுக்கு மாமூல் பணம் வசூலித்து வந்த வழக்கறிஞர் சிவா அந்த பணத்தை ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பயன்படுத்தியது தெரிய வந்ததால் அவரையும் கைது செய்தனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான 5வது வழக்கறிஞர் சிவா என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் 18வது நபரை போலீசார் நேற்று கைது செய்தனர். அவர் ஆற்காடு சுரேஷின் உறவினரான பிரதீப் என்றும் பெரம்பூரைச் சேர்ந்தவர் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தலைமறைவாக உள்ள ரவுடி சம்போ செந்தில் உள்ளிட்ட மேலும் சிலரை காவல்துறையினர் தொடர்ந்து தேடி வருகின்றனர்.